அப்போ நான் இன்றைக்கி பண்ணக்கூடிய இடியப்ப ரெசிபிக்காக 2 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். 1 கப்பு அது பவுலில் போட்டிருந்தேன், இப்போ 1 கப் போட்டிருக்கிறேன் அரிசி மாவு. அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். அதில் தண்ணி சேர்க்கணும். நம்ம 2 கப் அரிசி மாவு எடுத்துருக்குறோம், அதுக்கு 4 கப் தண்ணி சேர்க்கணும். பாருங்கள் 2 கப்பு சேர்த்துட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது இடியாப்பம் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து 4 கப்பும் சேர்த்துட்டேன். நல்லா கொதிக்க விடணும். இது வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் ஃப்ளைமை கம்மி பண்ணி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த அரிசி மாவை அதில் போட்டு கிளறிடலாம். மேக்ஸிமம் கட்டை இல்லாமல் கிளற பாருங்கள். ஃப்ளைம் நல்லா கம்மி பண்ணிக்கிட்டால் போதும். இந்த மாதிரி கிளறிக்கோங்க. இப்படி பண்ணும்போது இடியாப்பம் வந்து அதில் பெர்ஃபெக்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. போய் பாதி அதான் அந்த மாவு வெந்துடும் இந்த மாதிரி பண்ணும்போதே. அது கொஞ்சம் கட்டியானதும் நம்ம ஃப்ளைம் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நாம் மாவு பிசையலாம். இப்போ நம்ம வந்து ஸ்வீட் இடியாப்பம் பண்ண போகிறோமே, அதுக்காக நான் வந்து 1/4 கப்பு துருவின வெல்லம் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக தான் ஸ்வீட்டு பண்ண போகிறேன், அதனால் 1/4 கப்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு 1/4 கப்பு துருவின தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வைக்க வேண்டிய ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மாவு நல்லா ஆறிடுச்சு. சின்ன ஒரு சூடு தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இதில் வந்து நான் இப்போ கொஞ்சம் நெய் சேர்க்குறேன், 1 டேபிள் ஸ்பூன். ஆயில் வேணும்னா ஆயிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிடலாம். நான் வந்து பவுலை மாற்றிட்டேன், இந்த பேனை மாற்றிட்டேன். இதில் என்ன பிசைறதுக்கு இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். பாருங்கள் நல்ல மாதிரி பிணைஞ்சிட்டேன். இதை வந்து நம்ம இப்போ அந்த இட்லி பண்ணக்கூடிய அந்த தட்டு எடுத்துருக்கோம், அதை கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணி கொடுத்துடலாம் எல்லா இடமும். ஏன்னா அது சீக்கிரமாக நம்ம ஒட்டாமல் இந்த இடியாப்பம் கிடைக்கும், அதுக்காகத்தான். இன்னொரு தட்டுலையும் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து நம்ம இடியாப்பம் பண்ணக்கூடிய இடியாப்பா மேக்கர் எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி சின்ன ஹோலில் சில்லை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி திருக்கி அடைச்சிடலாம். கொஞ்சம் மாவு எடுத்து அதில் நிறச்சிடலாம். இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. இதை மூடிடலாம். டைட்டாக மூடிக்கோங்க.
எப்போவுமே நீங்கள் இது வாங்கும்போது இந்த அடியில் வந்து இப்படி இருக்கக்கூடியது தான் நீங்கள் வாங்கணும். கீழ்ப்பக்கம் இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் வாங்கணும். அதுதான் நல்லது. மற்ற மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடியது வாங்கினீங்கன்னா அது வழி மாவெல்லாம் வெளியில் வர சான்ஸ் இருக்குது. பாருங்கள், இதில் எல்லாம் இந்த மாதிரி இடியாப்பம் முடிஞ்சிடலாம். ஃப்ளோவாக விழுது பார்த்தீங்களா? பாதி அளவுக்கு இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் தேங்காய் வைக்கணும். தேங்காய் வச்சுட்டு மேலே இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிக்கணும். தேங்காய் எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் வைக்கிறோம், அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய தேங்காய் தான் இதுக்கு நல்லது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தேங்காய் எல்லாத்துலேயுமே நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன். பாருங்கள், பண்ணிவிட்டேன். இனி வந்து நம்ம ஸ்வீட் இடியாப்பம் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வாழை இலை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வாழை இலை கிடைக்காட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டர் பேப்பர் இருந்தால் அதுலேயும் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சும்மாவே நீங்கள் அந்த இட்லி தட்டில் நம்ம இடியாப்பம் முடிஞ்சது மாதிரி அப்படி செய்துட்டு அப்படின்னு பண்ணலாம். வாழை இலை வேணும்னு ஒன்றும் கிடையாது. எனக்கு இருந்ததுனால நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கலாம். கேரளாவில் வந்து இதுக்கு வீஷப்போன்னு சொல்லுவாங்க. நான் கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரி வச்சு ஒரு வெஜிடபிள் குருமாவும் வச்சுருப்பாங்க, வெஜிடேரியன் கொடுக்கும்போது. பாருங்கள், இதுக்கு மேலே நம்ம வந்து இப்போ ஸ்வீட்டை வச்சிடலாம். நான் வந்து ஸ்வீட்டு கொஞ்சமாக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா இங்கே ஸ்வீட்டு சாப்பிட நிறைய ஆள் இல்லை, அதனால் போதும். இந்த வச்சு அடித்து வச்சிடலாம். இப்படி இந்த ஸ்வீட் வச்சு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கேட்டிங்களா. இந்த இடியாப்பம் சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான். இனி ஒன்று கூட வைக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்வீட்டு வந்து 2 அணத்துக்கு தான் கரெக்டாக இருக்கும். எனக்கு அவ்வளவும் போதும், அதனால் நான் 2 அணத்துக்கு எடுத்துட்டேன். உங்களுக்கு நிறைய வேணால் நீங்கள் இந்த அளவு பார்த்து எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு சர்க்கரையும் வெல்லமும் 1/4 கப்பு தேங்காய் துருவலும் எடுத்தேன். இங்கே கேரளாவில் வந்து இந்த வெல்லத்துக்கு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. அதுதான் பேர் மாறி வந்துட்டு. ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் எல்லாம் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஆயில் எல்லாம் தேவையில்லை. இது கூட வேணால் உங்களுக்கு அவலி சேர்த்துக்கலாம். பழம் வேணால் சின்ன சின்ன பீஸாக நேந்திர பழம் இருந்தால் அது சேர்த்துக்கலாம். பாருங்கள், இட்லி பண்ணக்கூடிய ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிக்கட்டும். கொதிக்குது. இப்போ வந்து நம்ம இதெல்லாம் உள்ளே வச்சிடலாம். ஸ்வீட் இடியாப்பத்தை நான் ஒரு ஸ்டீமரில் அது கூட வச்சுருக்கிறேன். இந்த மாவு எல்லாமே நமக்கு நல்லா வெந்து தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். மூடி வச்சிடலாம். பத்து நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அது வெந்திருக்கும். இப்போ வந்து இதை வெளியில் எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும். பாருங்கள், பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ ஆறிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ஸ்வீட்டெல்லாம் உள்ள நல்லா வெந்து அழகாக கிடச்சிருக்கு. இந்த இடியாப்பமும் நம்மளுக்கு வந்து நல்லா கிடச்சிருக்கு. சாஃப்டாக இருக்குது இடியாப்பம். இதுக்கு வந்து இந்த இடியாப்பத்துக்கு இங்கே வந்து
പിന്നെ പൊട്ടറ്റോ மசாலா, எக்கு மசாலா, சிக்கன் கறி, அப்புறம் க்ரீன் பீஸ் குருமா எல்லாமும் வச்சு சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா சாஃப்டாக கிடச்சிருக்கு நம்ம இடியாப்பம். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வச்சு இது கூட சாப்பிட பிடிக்குமோ அதையே வச்சு சாப்பிடுங்க. பாருங்கள், நம்ம ஸ்வீட் இடியாப்பத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து ஒவ்வொரு பீஸு பிள்ளைகளுக்கு கையில் எடுத்து கொடுத்தா அது விரும்பி சாப்பிடும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. கட்டாயம் ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட், அதெல்லாம் சாஃப்டாக இருக்கும். நான் சாப்பிட்ருக்கிறேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கு. இன்னும் கொஞ்சம் நல்ல ஐட்டம்லாம் நம்ம அந்த ஃபில்லிங்கில் வச்சு கொடுத்தோன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, தேங்க்யூ.